அஸ்ஸலாமு அலைக்கும். வெளிநாடு வந்து சம்பாதிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை புரிஞ்சு நீங்கள் வீட்டில் செலவை சரியாக செய்யுங்க. காசு கிடைக்குதுங்கிறதுனால அதிக செலவு பண்ணாதீங்க. ஏன்னா பின்னாடி பிள்ளைய கட்டி கொடுக்கணும், மகளை கட்டி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். அப்படிங்கிறத செலவை கம்மி பண்ணுங்க. செலவை கம்மி பண்ணாமல் இருந்தீங்கன்னா திரும்பியும் மனசில் ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் என்னங்கிறது தெரியாது. ஒரு இடத்துல வெளிநாடே வந்து சம்பாரிச்சாலும் கூட அந்த சம்பாரணை நம்ம கையில் வாங்கி வீட்டுக்கு அனுப்புறது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காசுலாம் நம்ம அனுப்புகிறோம். அந்த காசை கவனமாக செலவு பண்ணுங்க. பின்னாடி உடம்பு சரியில்லை, ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வந்து போச்சு, யார்கிட்டையும் போய் கை நீட்டி நிற்கிற அளவுக்கு நீங்கள் அந்த இதுக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு காசு கிடைச்சால் கூட தேவை உள்ள அளவுக்கு செலவு பண்ணி சேமிக்க பாருங்கள். சேமித்து அது தேவை உள்ளவங்களுக்கு செலவு பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுங்கள், படிப்பு செலவு பண்ணுங்கள், இன்னும் மற்ற இந்த மாதிரி இதெல்லாம் செய்யுங்க. இன்னும் கஷ்டப்பட்டு ஆடம்பர செலவு ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட ஒருத்தவங்க நல்ல உதவியாக நல்ல முறையாக செஞ்சு கொடுங்க. அது வந்து நிச்சயமாக நோம்பு நாள்லையும் சரி எந்த நாள்லையும் அது ஒரு உதவி தான். நீங்கள் செய்கிற ஒரு நன்மை, அது நல்ல காரியமும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை தலைகாக்கும். உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சு செலவை கம்மி பண்ணி உங்கள் கஷ்டத்தையும் எடுத்துக்காம அடுத்தவங்க கஷ்டத்தையும் கொடுக்காம, சொந்த பந்தங்களில் சில பேர் ஏழையாக இருக்காங்களா, அவங்களுக்கு முடியாத இருக்காங்களா, கை கால் முடியாமல் இருக்காங்களா, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு செய்யுங்க. ஆண்டவன் நிச்சயமாக எப்படியாவது எந்த வழியிலையாவது ஒரு பரக்கத்தை கொடுத்துட்டே இருப்பான். சரிங்களா? வெளிநாடு வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில விஷயங்கள்ல வாயும் வெயிலும் பட்டினியாக போட்டு அவங்க வர்ற கஷ்டம் பாவமாக இருக்கு. சில பேர் வந்து வெளிநாடு வந்து வீட்டையும் நினைக்காம குடும்பத்தையும் நினைக்காம மற்ற செலவு பண்ணிக்கிட்டு, நிறையா செலவு பண்ணிக்கிட்டு, ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு இங்கேயே நிறைய பேர் தெரிகிறாங்க. பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, மனைவி சகோதரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிறது சில பேருக்கு இல்லை. நானும் நிறையா பார்த்துட்டேன். இது வெளிநாடு நான் வந்து 16 வருஷம். இன்னும் என்னுடைய பொண்ணு 2 பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு மன நிம்மதி இல்லை. கஷ்டங்களில் தான் இருக்கேன். சம்பாதிச்சால் கூட பல விஷயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. காசு இருந்தால் தான் கூட சகோதரிகள் எல்லாமே நம்மளை வந்து ஒரு நல்ல முறையாக பார்ப்பாங்க. காசு இல்லைன்னா அது வேறு மாதிரி தான். சிறு வயசுலேயே உங்கள் வயசு இருக்கக்குள்ளேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. படிக்க ஆரம்பிங்க, சம்பாதிக்கவும் ஆரம்பிங்க. உங்கள் திறமைக்கு என்ன